ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தான் நிற்கிறேன். ஒரு சின்ன வேலையாக வந்தோம், அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புவோம். போன வீடியோவில் நீங்கள் நினச்சிருப்பீங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு. போகலை, இன்னும் 2 days நிற்போம்னு நினைக்கிறேன். காலையில் வந்து எந்திரிக்கிறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. இன்றைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காலையில் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி vlog எல்லாமே வீட்டுக்குள்ளாடி வச்சு தான் எடுத்திருந்தோம். இன்றைக்கி டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மார்னிங் வந்து நான் இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். സംഭവം ഇതൊന്ന് പൂഞ്ഞു ഇപ്പൊ ഇവൻ ഇത് ഇവിടെ എങ്ങനെ ഞാൻ ഇന്നലെ പറഞ്ഞല്ല അതിനെ കൊടുക്കല്ലേന്ന് അവൻ ഇന്ന് രാവിലെ അതിൽ ചൂണ്ടിക്കാണിക്കുന്നത് നീ കാണാതെ ചൂണ്ടിക്കാത്തുണ്ട്. ഇന്ന് രാവിലെ എണീറ്റോണ്ട് ചോദിക്കണം അവിടെ നിന്ന് എടുത്തു തരാൻ തന്നെ നല്ല ഓർമ്മ. വിഷ്ണുമാമന് അച്ഛൻ വാങ്ങിച്ചു കൊടുക്കും പുതിയത്. കുഞ്ഞിനെ കളിക്കുന്ന ടാപ്പില് കത്തനെ വീട്ടിൽ കളക്കാൻ വേണ്ടി തുണി കളക്കാൻ ചെറിയൊരു ഇതിനെടുക്കുന്നു. ഇത് വലിയ ദിവസം ഇരിക്കൂല, ലോക്കിങ് കംപ്ലൈൻറ്റ് എല്ലാ സാധനവും എടുക്കും. ഒരു വീട്ടിൽ എന്താ വിരിക്കണം നോക്ക്. മിക്സിയുടെ ജാറ് വേറെ എന്തൊക്കെ സാധനം കൊണ്ടുവച്ചിട്ടുണ്ടല്ലോ. അളക്കണ സ്പൂണ്, നാരങ്ങ 2 ദിവസം നാരങ്ങ ഇത് കളിക്കുന്നുണ്ട്. അയ്യോ അയ്യോ ഹായ് പറഞ്ഞ ഹായ് പറഞ്ഞ ഹായ് പറഞ്ഞ ഹായ് പറഞ്ഞ ഹായ് ഒരു 10-50 അവിടെ ഞാൻ കിട്ടുന്നുണ്ട്. ചെറുക്ക അവിടെ കിടന്ന് പണയും കിടക്കും. നീങ്ങി വാ, എന്തിനു പിണങ്ങി നിൽക്കണേ? ഋഷി കേറകത്ത്. ഋഷി പിണക്കോ മിണ്ടൂല്ലേ? ഓ അവന്റെ അടുത്താ. ആ സൂപ്പർ. നിന്നെ കൊണ്ടങ്ങ് ജോലി ആയിട്ടില്ല കേട്ടോ, നല്ല ജോലി. ഇത് ബാക്കിന്ന് പറഞ്ഞു. കഷ്ടം അമ്മയല്ല വലിയ മെച്ചിരുന്നു ക്ലിപ്പ് എടുത്ത് കൊടുക്കണതും. காலையில் வெளியே போயிட்டு மத்தியானம்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ரிஷி வந்து அவங்க வலியம்மைச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்.
கீழே வந்து காய வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் வந்து கம்போஸ்ட் மிஷின் இருக்குது. ஸோ இவங்க வெஜிடபிள்ஸு இவங்க ஃபுட் வேஸ்ட் எல்லாமே வந்து அதில் போட்டுருவாங்க. ஸோ அது வந்து 1-2 மாதத்தில் வந்து இந்த மாதிரி வந்து உரமாக வந்து மாறிடும். எங்களுக்கு வந்து வாழையெல்லாம் நிற்கிது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை எடுத்து காய வச்சுருந்தோம். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் போட்டு காய வச்சுட்டு அப்புறம் வந்து கவரில் கட்டி காரில் போட்டுருணும். நாங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். இவங்க இருக்கிறது வந்து சிட்டியில், அதனால் இவங்களுக்கு பெருசாக செடியெல்லாம் இல்லை. நமக்கு அங்கே வாழையெல்லாம் இருக்கனால நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் வந்தனால இதை எடுத்துகிட்டு போகிறோம். இல்லைனா இவங்க வந்து யாராச்சும் வரவங்கள்ட்ட காசு கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்களாம். இந்த வேஸ்ட்டை வந்து வீட்டிலேருந்து மாற்றுறதுக்காக வந்து காசு கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. இது ரெடி ஆனதும் கூப்பிடுங்க, 2 மாதத்துக்கு ஒருக்க நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து அங்கே வாழை தெங்கு அதெல்லாம் நிறைய நிற்கிது. ஸோ அதனால் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இவங்களுக்கு அது பெருசாக யூஸ் ஆகாது. அதனால தான் காசு கொடுத்து എടുത്തിട്ട് പോകാൻ சொல்லியிருக்காங்க. ഇതൊക്കെ നല്ല സാധനമാണ്. എട്ടെടുത്ത് പറഞ്ഞ ഫ്രണ്ടിൽ ഒരു വലിയ ചടിച്ചിട്ടിലൊക്കെ വെക്കാം. നല്ലതായിരിക്കും. നല്ലത്. ഇതെങ്ങനെ കട്ട് ചെയ്തെടുക്കോ? നീ പോകുമ്പോൾ അതിനൊരു കൈ കൊണ്ടേ ചെല്ലിട്ട് ഇതല്ലതിന് നല്ല കുഴിച്ചെടുത്തിട്ട് അതെങ്ങനെ വളരുമല്ലേ? ചെടിച്ചട്ടിയിൽ വളരും. ഞാൻ ഇതിന് കുറച്ച് കൈ എടുത്ത് ചെടിച്ചട്ടിയിൽ തകർത്ത് വെക്കും. അത് തന്നെ. പക്ഷെ അത് വീട്ടിൻ്റെ അത് വളർന്നു നിൽക്കും. നല്ല രസം. ഇങ്ങനെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് നല്ല ഭംഗിയായിരിക്കും. സൂപ്പർ. അതൊരു താങ്ക് യു. ഋഷിക്ക് ഭയങ്കര ഹെൽപ്പിംഗ് മൈൻഡ്. അച്ഛനും ഭയങ്കര ഹെൽപ്പിംഗ് മൈൻഡാണ്. மத்தியானம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்குற பிளானில் இருக்காங்க. ஆனால் நமக்கு தூங்க முடியாது. ரிஷி எப்போ தூங்குறாரோ அப்போ தான் நமக்கு தூங்க முடியும். ഉണ്ടാക്കാൻ പോകുന്നത് എയർ ഫ്രയർ ചിക്കൻ ഗ്രിൽ ആദ്യം ഓൺ ചെയ്യണം. എങ്ങനെയാന്ന് പറയട്ടെ, നമുക്ക് ഇതിൽ തന്നെ മേളിൽ എഴുതിയിട്ടുണ്ട് ചിക്കൻ മീൻസ് 21 മിനിറ്റ്സ് വരെ വയ്ക്കണം. ഓക്കെ, എയർ ഫ്രയർ അല്ലേ, ഇതിനെ 200 ഡിഗ്രി സെൽഷ്യസിലാകണം. ஏர் ஃப்ரையர் வந்து வாங்குகிற ஒரு பிளான் இருந்துச்சு, ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா ரிஷிக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வந்து இருக்கேன். ஸோ அதனால் இவங்க வீட்டில் வந்து ஏர் ஃப்ரையர் இருக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்து சிக்கன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இதில் போட்டு தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ அதை நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ഇത് നമ്മളെ ഇതിൽ കുറച്ച് ബട്ടറും കൂടെ മേളിൽ കടയിൽ കൊടുക്കാം. ഓക്കെ, സിമ്പിളാണ്. ഇതിൻ്റെ അകത്ത് ഇതാണെങ്കിൽ കുറച്ച് വെജിറ്റബിൾ ആണെങ്കിൽ വെജിറ്റബിൾ ഇങ്ങനെ വെച്ച ശേഷം ഇതിൻ്റെ മേളിൽ എഴുതിയിട്ടുണ്ട് ചിക്കൻ ഐറ്റംസ് ഒന്നല്ലേ. അപ്പോൾ ഇതിലൊരു 21 മിനിറ്റ് നമുക്കിതിനെ ഇറക്കി 21 മിനിറ്റിൽ വയ്ക്കണം. 21 ഞാൻ കുറച്ച് കൂടുതലായതുകൊണ്ട് 22 മിനിറ്റ്സിൽ വയ്ക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ 10 മിനിറ്റ്സ് ആകുമ്പോൾ നമ്മൾ ഇത് എടുക്കും. എടുത്തിട്ട് ഈ ചിക്കനൊക്കെ തിരിച്ചിടും. എന്നിട്ട് ഒന്നും കൂടെ ബട്ടർ ഒന്ന് ആക്ച്വലി ഇത് ഓട്ടോമാറ്റിക് 0-ലാകുമ്പോൾ ഓട്ടോമാറ്റിക്കായിട്ട് ഓഫ് ആവും. മനസ്സിലായോ? 10 മിനിറ്റ്സ് ഇവിടെ വരും. ആ സ്വിച്ച് ഓൺ സൗണ്ട് ആണെങ്കിൽ 10 മിനിറ്റ്സിൽ വെച്ചിട്ട് വീണ്ടും തിരിച്ചു വെച്ചിട്ട് വീണ്ടും 10 മിനിറ്റ്സിൽ വയ്ക്കാം. അതിനേക്കാളും ആ ഒരു സെറ്റിൽ അങ്ങ് പോകും. അയ്യോ, ഞാൻ ചോദിക്കാൻ വേണ്ടി പോയതാണ്, മറന്നുപോയി. അന്നോ ഓഫ് ചെയ്യേച്ചി. இன்றைக்கி நைட் டின்னர் வந்து வீட்டில் தான் வந்து தடபுடலாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு.
பெருசாக இல்லை, எல்லாம் சிக்கன்லேயே தான் பண்ணியிருந்தோம். சிக்கன் வந்து குழம்பு மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து கபாப் மசாலா போட்டு ஏர் ஃப்ரையரில் வந்து சிக்கன் பண்ணியிருந்தோம். அப்புறம் தோசை, சம்மந்தி இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் நைட் டின்னர். அப்புறம் இவங்க பக்கத்து வீட்டிலேருந்து சிக்கன் கிரில்லு கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி நிறைய டிஷ் ஆயிடுச்சு. மகன் ചേട്ടനാട്ടെ ചേട്ടനെ മോമങ്ങ് വെട്ടിക്ക് വിഴുങ്ങണേ നോക്ക്. എനിക്ക് വേണ്ട, ഞാൻ കഴിക്കില്ല. இது வந்து நைட்டு 2 மணிக்கு எடுத்த வீடியோ. எல்லாருமே வந்து இப்போ தான் தூங்குனாங்க. சிட்டியில் வந்து 2 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் இப்படி இருக்கு, ஏன்னா வெளியில் வந்து நிறைய ஆட்கள் இருப்பாங்க, நிறைய கடைகள் இருக்கும், நிறைய ஃபுட்டு இந்த தட்டுக்கடை மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.